ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பல்சர் 125ஓட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருதுன்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க அண்ட் அந்த மெயின்டெனன்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ் போடுறாங்க, எத்தனை மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றணும், எத்தனை மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பல்சர் 125 எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. ஃபஸ்ட் சர்வீஸில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து மாற்றுறாங்க, தென் செயினுக்கு வந்து க்ரீஸ் போடுறாங்க, தென் பேட்டரிக்கு வந்து அவங்க சார்ஜி வந்து போடுறாங்க, தென் ரெகுலராக வாட்டர் வாஷ் பண்ணி ஆயில் க்ரீஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. பிரேக்கு கிளச்சு இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸில் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 550 750 கிலோமீட்டரில் வந்து அவங்க ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 2000 3000 கிலோமீட்டருக்குள்ளே வந்து வண்டி ஓடி இருந்துச்சுன்னா இன்ஜின் ஆயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து ஒரு 550 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க, செகண்ட் சர்வீஸ் வந்து வரப்போகுது, ஸோ அதில் வந்து உங்களுக்கு 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் சர்வீஸில் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றணும்னு தேவையில்லை. நீங்கள் இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு கூட இன்ஜின் ஆயில் வந்து பொறுமையாக மாற்றிக்கலாம். நம்ம 3000 கிலோமீட்டர்ஸ் வரையிலுமே நம்ம வந்து இன்ஜின் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு 3 or 4 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து நம்ம இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். 3000 கிலோமீட்டர் 3 மந்த்ஸில் ஒன்ஸே வந்து சர்வீஸில் வந்து அவங்க கால் பண்ணிவிடுவாங்க நமக்கு. ஸோ அவங்க கால் பண்ண டைமில் வந்து எவ்வளோ வந்து நம்ம வண்டியை வந்து ஓடி இருக்குன்றதை வந்து நம்ம ஸ்பீடோமீட்டரை பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுத்துகிட்டு பொறுமையாக கூட போய் கூட சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, ஒரு 2500 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடிடுச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் போய் பைக்கை சர்வீஸ் விட்டுட்டு இன்ஜின் ஆயிலேருந்து எல்லாமே மாற்றிடலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணும்போது எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்றதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 589 ரூபா, டேக்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து 589 ரூபா வந்து அவங்க எனக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஜின் ஆயிலு, பேட்ரி சார்ஜ் அண்ட் செயின் க்ரீஸ் இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய வந்து சர்வீஸ் பில்லு. ஸோ இது வந்து ஒரு சர்வீஸில் வந்து நான் இன்ஜின் ஆயிலேருந்து எல்லாமே மாற்றினா வந்து பில்லு தான் இருந்தது நம்ம உங்கள்கிட்ட காட்டினது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருந்துச்சு. அதுவும் இந்த கொரோனா டைமில் வந்து வண்டி வந்து அதிகமாக ரன் ஆகாத காரணத்தினால எதுக்காக இன்ஜின் ஆயிலை மாற்றணும். ஸோ ஆல்மோஸ்ட்டும் வெளியே நம்ம போகிறதும் கிடையாது, இந்த டைமில் வந்து வெளியே வந்து ட்ராவல் பண்ணுறதும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த தடவை நான் வந்து இன்ஜின் ஆயில் வந்து எனக்கு மாற்ற வேணாம், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சர்வீஸில் வந்து நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லி தேர்ட் சர்வீஸில் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு தேர்ட் சர்வீஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சர்வீஸில் வந்து ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க, பட் இன்ஜின் ஆயில் மட்டுமே மாற்றலை அவங்க. அதுக்கு பிறகு செயின் க்ரீஸு, சார்ஜு, பேட்ரி சார்ஜ் எல்லாமே பண்ணாங்க. அதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 180 ரூபா வந்து எனக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸில் இவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க. மேபி பெய்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300 to 500 அதாவது 400 வரையிலுமே அவங்க வந்து பெய்டு சர்வீஸில் வந்து எக்ஸ்ட்ரா கோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்றினோம்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 900லேருந்து 1100 வரையிலுமே சார்ஜ் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து அதிகமாக சர்வீஸ் சார்ஜ் வந்து அதிகமாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா சர்வீஸ்லேயும் சரி, ஹீரோவாக இருக்கட்டும் இல்லை யமஹாவாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் அவங்களும் சர்வீஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. அதிகபட்சம் வந்து 100-150 தான் உங்களுக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும். பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் காஸ்ட், அதாவது நம்ம வந்து லோ சிசி எடுத்தோம்னா சர்வீஸ் காஸ்ட் வந்து லோவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ரூபீஸில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் வருது. நீங்கள் வந்து பல்சர் 125 வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கணும், எனக்கு வந்து மைலேஜ் வேணும், ஒரு சர்வீஸ் காஸ்ட்டும் லோவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து பல்சர் 125 எடுக்கலாம். பட்ஜெட் ரிலேட்டடாக இல்லாமல் இருந்தீங்க, உங்களுக்கு வந்து மணி பற்றி பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வந்து அதர் பைக்கு கூட எடுக்கலாம், இதோட பெட்டர் பைக்கு கூட எடுக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பல்சர் வந்து கடை எடுத்து போயிடும் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க.
கண்டிப்பாக உண்மை தான். அந்த பல்சர் மட்டும் இல்லை, நீங்கள் R15லேருந்து எஃப்சிலேருந்து இல்லை ஹோண்டாவாக இருக்கட்டும் இல்லை ஹீரோவாக இருக்கட்டும், எந்த பைக்காக இருந்தாலும் நீங்கள் பீரியாடிக்கலி, அதாவது கண்டினியூஸாக நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணாமல் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எந்த பைக்காக இருந்தாலுமே கடகடத்து தான் போகும். லாஸ்ட் டைம் நான் சர்வீஸ் பண்ண போயிருந்தபோது பார்த்தீங்கன்னா என்னோடய போல்ட்டை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. செயின் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த போல்ட்டை வந்து அவங்க டைட் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நான் வீட்டுக்கு ரைட் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா அப்போதைக்கு ஒன்றும் தெரியல. பட்டு ஒரு கொஞ்சம் பள்ளத்தில் விட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு 2 டேஸில் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காகவே அந்த போல்ட்டு வந்து கலந்து விழுந்திருக்கு போல். ஸோ அந்த இடம் வந்து எம்டியாக இருந்துச்சு. செயின் ஆயிட்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ என்னடா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா போல்ட் வந்து கலந்து விழுந்துருந்துச்சு. ஸோ சர்வீஸில் அது மாதிரி சொன்னதுக்கு அவங்க வந்து சாரி கேட்டுட்டு அதை வந்து அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணி ஒரு 2 டேஸில் ஒரு போல்ட்டு கலந்து விழுந்திருக்கு. இதே வந்து செயின் கவர் போல்ட்டாக இருக்கிறனால நம்ம தப்பிச்சோம். இதே வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த பைக்கை தொடும்போது என்ன ஒரு எனர்ஜியோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை ஃபினிஷ் பண்ணும் போதும் அதே எனர்ஜியோட ரிலாக்ஸ்டாக கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணிட்டோமான்றதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைக்கை நீங்கள் வெளியே கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. பர்சனலி நான் வந்து ஃபீல் பண்ணேன். இது மாதிரி வேறு ஏதாவது நடந்து நம்ம கீழே எதாவது விழுந்திருந்தால் என்ன எடுக்குன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ சர்வீஸில் வந்து இதை கொஞ்சம் நீங்கள் கண்டிப்பாக கேர் பண்ணணும். ஒரே மெக்கானிக்கிட்ட நம்ம கொடுக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஈவனாக இருக்கும். ஒரு மெக்கானிக் வந்து ஒரு சில மாதிரி கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் வைப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து வேறு மாதிரி ஃபுல் கிளச் ஆஃப் கிளச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வைப்பாங்க. ஸோ இதனால நமக்கு சில இஷ்யூஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்மளோட டிரைவிங் ஸ்டைல்ஸ் மாறும். பைக் என்னமோ அதே கண்டிஷனில் நல்லா தான் இருக்கும். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிளச் விட்டால் தான் வண்டி சில நேரத்தில் மூவ் ஆகும், சில நேரத்தில் ஆஃப் கிளச் விட்டாலே வண்டி மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் சில கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா ஒரே மெக்கானிக்கிட்ட இல்லை ஒரே சர்வீஸ் சென்டர்லேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட பைக் இன்னுமே நல்லாயிருக்கும். சிலர் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க, இது மாதிரி பைக் போகும்போது அந்த கடைன்னு வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இறக்குனாலோ இல்லை வந்து ஒரு டிராஃபிக்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு பைக்கு ஸ்பீடு ஏற்றினாலோ வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து பவர் எடுக்காமல் ஒரு மாதிரி கடன்ட்டு வந்து இன்ஜின் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே இஷ்யூஸ் எனக்கும் இருந்துச்சு. ஸோ நான் சர்வீஸில் சொன்னேன், அவங்க வந்து இது லோடு இஷ்யூன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த இஷ்யூஸ் வரல, அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. மேபி வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்லியாக வருது அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காயில் ஏதோ போயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு. பட் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வரல, எப்போயாவது தான் வருது. ஸோ அதோட என்னோடய டிரைவிங் ஸ்டைல்ஸையும் கொஞ்சம் மாற்றினேன். ஸோ அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மெக்கானிக்கும் அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த இஷ்யூஸ் வந்து 100% வரலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக வந்து உங்களோட அந்த சர்வீஸில் இருக்கிற ஒரு சீனியர் மெக்கானிக்கிட்ட வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நான் அதை தான் பண்ணினேன். ஸோ ஃப்ரீ சர்வீஸுன்ற கொடுக்குறதுக்கு காரணம் இதுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து புது பைக்கில் வரும். ஸோ அதை அவங்க சால்வ் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸும் ஒன்றுன்றதே கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். பைக்கை வந்து அந்த ஃப்ரீ சர்வீஸில் என்ன சொல்லியிருக்கோமோ அந்தளவுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பைக் வந்து நல்ல ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கும். உங்களோட பைக்கில் ப்ராப்ளம்ஸோ இல்லை வேறு எதுவும் இஷ்யூஸ் இருந்துச்சா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் கண்டிப்பாக பண்ணுவேன். 180 பில் இதுதான். ஸோ இது வந்து 180 இன்ஜின் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ அந்த இதையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.